மக்களே எல்லாருக்கும் வணக்கம் யா. ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏ வீடியோ தான் யா. என்ன சார் ரெக்கார்டடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 2 3 வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்றக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறப்ப நான் அடுத்த சிஏக்கான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு 3 4 நாளாக வீடியோவே கொடுக்கல. 17ஆம் தேதி இன்னைக்கு 22 ஆயிடுச்சு, 5 நாள் ஆயிடுச்சு. அதனால நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துடலாம் அப்படின்றக்காக தான் இன்னைக்கு ரெக்கார்ட் வீடியோ கொடுக்குறேன். கோச்சிக்கிறாதீங்க. அடுத்த வீடியோஸை லைவ்ல பார்த்துடலாம், சரியா? நாளைக்குள்ள நம்ம எல்லாத்தையும் முடிச்சு நாளை கண்டு நம்ம நாளையிலேருந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்காக தான் முனைப்போட இறங்கிருக்கேன். பார்ப்போம் அது எந்த லெவலில் நம்மளால முடியுது. எத்தனை வீடியோ 3 வீடியோ கொடுக்கணும். நம்ம எத்தனை கொடுக்குறோம், 2வது அட்லீஸ்ட் கொடுத்துருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேலை பார்க்குற டைமிங் இருக்குல்ல, அதுக்காக சொன்னேன். ஓகே, இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் queries இருந்துச்சுன்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்போ எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. மேலே இருக்க ஜாக்சன் சார், சரியா? அது மட்டும் இல்லாமல் இப்போ ராயல் பர்சன் சர்ப்ரைஸ் ஆஃபர்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அந்த ஆஃபர் வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. 6 மந்த்ஸ்க்கு வந்து 599 ஆஃபர் போட்டுருக்கோங்க. வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளுங்கள் ராயல் பாஸை. ஓகேவா? எஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 18 19க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருந்துச்சு டக்குன்னு பார்த்தலாம், சரியா? எஸ். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து முக்கியமான நாள் ஒன்றும் பெரிய நாள் இல்லை. அதனால டேரக்ட் ஆபிச்சரிஸ் போயிடலாம். ஹெர்தா பெர்லின் பிரசிடென்ட் பிரென்ஸ்டைன் டைஸ் அட் 40 டைஸ் ஏஜ் 43. அதாவது ஹெர்தா பெர்லின் அப்படின்றது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப், சரி? அந்த கிளப் சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸ் கிளப், அது சரியா? அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்போட ஃபேனா இருந்தவர் தான் இவர், நம்ம கே பிரென்ஸ்டைன் அப்படின்றவர். அவர் இப்போ இறந்து போயிட்டார். 2002 அவர் வந்து இந்த ஃபேனா இருந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்போட பிரசிடென்டாவே மாறிட்டார். 2022 வந்து அவர் பிரசிடென்டா ஹெர்தா பெர்லின் அப்படின்ற ஸ்போர்ட்ஸ் கிளப்போட பிரசிடென்டா இருந்தவர். அவர் இப்போ இறந்து போயிட்டாரு, சரியா? எஸ். இதுதான் உங்களுக்கான நியூஸ். இவர் வந்து ஒரு ஃபேனா இருந்து பிரசிடென்டா மாறினால மேபி வந்து ஒரு ஹைப் நியூஸ்ல இருப்பாரு. அதனால அவரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அவர் இறந்து போயிட்டாப்ல, சரியா? ஹெர்தா பெர்லின் ஸ்போர்ட்ஸ் கிளப்போட பிரசிடென்டா இருந்த நம்ம கே பிரென்ஸ்டைன் அப்படின்றவர் இறந்து போயிட்டாரு, சரியா? இங்க பேர் மாறாம இருக்கு பாத்தீங்களா? சாரி. அவர் பேர் வந்து கே பிரென்ஸ்டைன். கிளியர்? போன்ஸ்டைன். எஸ். எஸ். இதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இதற்கு முன்னாடி நம்ம ஒருத்தவங்களை பார்த்தோமே, கிளாசிக்கல் சிங்கர். 4 அவார்டு வாங்கியிருந்தாங்க. மூணு அவார்டு, பத்மபூஷன், பத்மஸ்ரீ, பத்மவிபூஷன் 3 அவார்டு வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸ்வரயோகி டாக்டர் பிரபா ஆர்டி அப்படின்றவங்க இறந்து போயிட்டாங்க, சரியா? 3 பத்மா அவார்டும் வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? எஸ். 92 ஒன்று வாங்கியிருந்தாங்க, 2002 ஒன்று வாங்கியிருந்தாங்க, 2022 ஒன்று வாங்கியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? எஸ். அது என்னென்ன அப்படின்றத நான் இப்போ ஏர்லாம் சொல்லிட்டேன்ல. அது என்னென்ன அப்படின்றத கரெக்டாக சொல்லுங்க. 92 அவார்டு என்ன அவார்டு வாங்கினாங்க, 2000 என்ன அவார்டு வாங்கினாங்க, 2022 என்ன அவார்டு வாங்கினாங்கன்றதெல்லாம் சொல்லுங்க, பார்ப்போம், சரியா? எஸ். எஸ். கிளியர். கிளியர். நெக்ஸ்ட். இதற்கு க்ளூ சொல்லவில்லை. இதுக்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெர்லின். பெர்லின் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் மணி ஹேஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. பெர்லின் எல்லாருக்கும் தெரியும். பெர்லின்றது வந்து ஒரு ஊர் பேர் தான், சரியா? பெர்லின்றது வந்து ஒரு ஊர் பேர், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? பெர்லின்ல இருக்கவங்க வந்து பிரெயின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி யோசிப்பாங்க, சரியா? பிரெயின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது யாருக்கு அப்படின்னா பெர்லின்ல இருக்கவங்களுக்கு. ஓகே. எஸ். அப்பாயின்மெண்ட். வைஸ் அட்மிரல் குருச்சரண் சிங் அசியூம் சார்ஜஸ் கண்ட்ரோலர் பர்சனல் சர்வீசஸ். அதாவது நம்ம இந்தியன் நேவியோட பர்சனல் சர்வீசஸ்க்கான கண்ட்ரோலராக, இந்தியன் நேவியோட பர்சனல் சர்வீசஸ்க்கான கண்ட்ரோலராக நம்ம குருச்சரண் சிங் அப்படின்றவர் வந்து கிருஷ்ணன் சுவாமிநாதனை ரீப்ளேஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் இந்தியன் நேவியில, சரியா? இவர் வந்து கனரேன் மிசைல்ல வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். இந்தியன் நேவல் ஷிப்ஸான ரஞ்சித், பிரகாரன், பிரம்மபுத்திரால வந்து சர்வ் பண்ணியிருக்காரு. இது போக வந்து இவர் வந்து ஐஎன்எஸ் துரோணாச்சாரியா கன்ட்ரி ஸ்கூலோட இன்ஸ்ட்ரக்டராகவும், அதே டைம் வந்து டெபுட்டி கமாண்டா இருக்காரு. நேவல் வார் காலேஜோட டெபுட்டி கமாண்டண்டாகவும் இருந்திருக்காரு. அவர் தான் இப்போ நம்ம இந்தியன் நேவியோட பர்சனல் சர்வீஸோட கண்ட்ரோலராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் குருச்சரண் சிங், சரியா? எஸ். பர்சனலா உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட குருவா வந்து நீங்களே இருந்துக்கணும், சரியா? குருச்சரண், சரியா? உங்களோட குருவா வந்து நீங்களே வந்து இருந்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களோட பர்சனலா வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். எஸ். இந்தியன் நேவியோட சீஃப் ஹரிகுமார், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1950. எஸ். எஸ். இதே மாதிரி நம்ம வைஸ் அட்மிரல் பிரமோத் அப்படின்றவர் வந்து நேவல் ஆபரேஷன்ஸோட டைரக்டர் ஜெனரலா அப்பாயின்ட் பண்ணுவாங்க, சரி? இந்தியனோட நேவல் ஆபரேஷன்ஸோட டைரக்டர் ஜெனரலாக நம்ம பிரமோத் அப்படின்றவர் வந்து வைஸ் அட்மிரல் பிரமோத் வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்டா? ரைட்டு. கிளியர். கிளியர். இதற்கு க்ளூ சொல்லிட்டேன். குரு, உங்களுக்கு நீங்களே குருவா இருந்தா உங்களோட பர்சனலை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். எஸ். எம்ஓயு. கேபினட் அப்ரூவ்ஸ் எம்ஓயு பிட்வீன் இந்தியா அண்ட் ஈக்வெடார், நெதர்லாண்ட்ஸ் அண்ட் டொமினிகன் ரிபப்ளிக். அதாவது 3 கண்ட்ரீஸோட வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு எம்ஓயு போட்டுருக்காங்கப்பா. மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ்க்கான தான் 3 கண்ட்ரியோடயுமே அந்த அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க, சரியா? 3 பேரோடையும் ஒரே அக்ரிமெண்ட், ஆனால் 3 கண்ட்ரீஸோட போட்டுருக்காங்க. யார் யார் அப்படின்னா ஈக்வெடார், நெதர்லாண்ட்ஸ், டொமினிகன் ரிபப்ளிக் 3 பேர் கூட இந்தியா போட்டுருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட்டை வந்து அந்த எம்ஓயு வந்து நம்ம யூனியன் கேபினட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன எம்ஓயு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கான ரெகுலேஷன்ஸ் சம்பந்தப்பட்ட எம்ஓயு தான் போட்டிருக்காங்க. இந்த எம்ஓயு எதற்கானது, யார் போட்டிருக்காங்க, இந்தியா சைட்ல யார் போட்டிருக்காங்க? சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் தான் போட்டிருக்காங்க, சரி? சென்ட்ரல்
சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், நம்ம ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும். ஸோ ஹெல்த் மினிஸ்ட்ரி யாரு? முன்ஷிப் வந்தா அவரோட கான்ஸ்டிடன்சி பள்ளித்தனம் குஜராத். நான் வந்து ஃப்ளோவில் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இதெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஸோ அவங்க தான் வந்து எம்ஓஐ போட்டிருக்காங்க. கிளியர். ஸோ இந்த எம்ஓ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மெடிக்கல் ப்ராடக்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஒன்றும் இல்லை. ஸோ ஃபார்மாசிட்டிக்கல் யூஸ் பண்ணுற இந்த மெடிக்கல்ஸ்க்கா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ நம்ம இந்த ஃபார்மாசிட்டிக்கல் யூஸ் பண்ணுறது, பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு, ஸோ மெடிக்கல் டிவைசஸ், ஸோ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸு, ஸோ இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து ரெகுலேஷன்ஸ்குள்ளே கொண்டு வரணும். ஸோ இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட வந்து நம்ம நிறைய ரிலேஷன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த மெடிக்கல் ப்ராடக்ட் ரெகுலேஷன்னா வந்து ஒன்றும் இல்லை. ஸோ அதை இம்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கான ப்ராப்பர் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இந்த லெவலில் நம்ம இந்தியா லெவலில் தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸ்க்காக தான் இந்த எம்ஓஐ போட்டிருக்காங்க. யார் யார் கூட போட்டிருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க. நெதர்லாண்ட்ஸ், ஈக்வடார், டாமினிகன் ரிப்பப்ளிக் 3 பேர் கூட போட்டிருக்காங்க. சரியா? எஸ். ஸோ இதே மாதிரி ரீசெண்டா இல்ல ரிலேட்டடா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன இதே மாதிரி நம்ம யூனியன் கேபினட் வந்து ஒரு எம்ஓஐ வந்து அப்ரைஸ் பண்ணிருக்காங்க. அப்ரூவ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ரிலேட்டட் கென்யாவோட ஒரு எம்ஓஐ இந்தியா போட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் சொல்யூஷன் இம்ப்ளிமெண்டேஷனுக்காக. சரி, டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய கொண்டு வரணும், நிறைய இது பண்ணணும் அப்படின்றதுக்காக, அந்த ஃபீல்டுக்காக நம்ம கென்யாவோட இந்தியா வந்து ஒரு எம்ஓஐ போட்டிருக்காங்க. அவங்க கண்ட்ரில வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியா வந்து கென்யாவோட ஒரு எம்ஓஐஓ போட்டிருக்காங்க. சரியா? எஸ் எஸ். கிளியர் டன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்னர்ஷிப். ஸோ ஐஆர்இடிஏ ஹேஸ் பார்ட்னர் வித் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட நம்ம இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெட் வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. எதற்காக இந்த அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, எதுக்காக இந்த எம்ஓஐ போட்டிருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ கோலெண்டிங்காக தான். சரி, நிறைய ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்கான கோலெண்டிங் சப்போர்ட்டுக்காக இந்த அக்ரிமெண்ட். இப்போ வந்து ஐஆர்இடிஏ வந்து ஏதோ ஒரு ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் ஒன்று எடுக்கிறாங்க அப்படின்னா அதற்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கும்ல. ஸோ லோன் சப்போர்ட், லோன் சிண்டிகேஷன் சப்போர்ட், கோலெண்டிங் சப்போர்ட்லாம் வந்து நம்ம ஐஓபி கொடுப்போம். அதற்கான ஒரு பார்ட்னர்ஷிப் தான் இந்த பார்ட்னர்ஷிப். புரியுதா கதை? எவ்வளவுதான் மேட்டர், ரொம்பலாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு அதில் இருக்கு. ஓகே, எஸ். ஸோ ஐஆர்இடியோட சிஎம்டி பிரதீப் குமார் தாஸ், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1987. எஸ் எஸ். ஐஓபியோட சிஓ அஜய் குமார் ஸ்ரீவத்சவா, ஹெட் குவார்டர்ஸ் சென்னை, ஃபவுண்டட் 1937. எஸ். இதுக்கு 50 வருஷம் கேப் இருக்கு. அப்பாடி, போதும் தானே? கிளியர் கிளியர். ஸோ ஃபாக்ஸ்கான். ஸோ ஃபாக்ஸ்கான் லிமிடெட் எல்லாருக்கும் தெரியும். இந்த மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி அவங்க ஃபாக்ஸ்கான் லிமிடெட். ஸோ அவங்க வந்து ஹெச்சிஎல் குரூப்போட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்கப்பா. ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் சோர்ஸ் அசம்பிளி அண்ட் டெஸ்டிங் யூனிட்டை வந்து கொண்டு வர போறாங்க. செமிகண்டக்டர் சிப்புக்கான அவுட் சோர்ஸ் அசம்பிளி அண்ட் டெஸ்டிங் யூனிட்டை வந்து கொண்டு வர போறாங்க ஹெச்சிஎல் குரூப்போட சேர்ந்து நம்ம ஃபாக்ஸ்கான் கம்பெனி. செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கான அவுட் சோர்ஸ் அசம்பிளி அண்ட் டெஸ்டிங் யூனிட்டை கொண்டு வர போறாங்க. இனிமே கொண்டு வரதுக்காக இப்போ பார்ட்னர்ஷிப் வந்து எங்கேயும் கொண்டு வரல, கொண்டு வர போறோம் அப்படின்றதுக்காக ஹெச்சிஎல் குரூப்போட நம்ம ஃபாக்ஸ்கான் வந்து கை கோர்த்திருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. சாரி, எஸ் எஸ். ஸோ நெக்ஸ்ட் அவார்ட். ஸோ REC has been awarded the ICAI award. அதாவது நம்ம ICAIல இருந்து நம்ம REC வந்து அவார்டு வாங்கியிருக்கோம். REC எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு NBFC யூனிட். ஸோ இது வந்து நம்ம பவர் மினிஸ்ட்ரி கீழே வரும். ஸோ அவங்க வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டார் அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே நம்ம ICAI கிட்ட இருந்து அவார்டு ஒன்று வாங்கியிருக்காங்க. REC லிமிடெட். சரி, ICAIன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்களே. ஸோ இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சாரி, இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. எஸ், இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ICAI அவங்க வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. எந்த கேட்டகரி கீழே? ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டார் அப்படின்ற கேட்டகரி கீழே யாருக்கு? REC லிமிடெட்க்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. சரி, எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022-23 இந்த நியூஸ் ஆல்ரெடி நான் பார்த்த ஞாபகம் எனக்கு, பட் ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க. ஸோ ஆல்ரெடி சாரி, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் வந்து அவங்களோட எக்ஸலன்ஸாக காமிச்சிருக்காங்க. பக்காவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அவங்க ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் வந்து பக்காவாக இருக்கு. ஸோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல வந்து எல்லா ப்ரெசன்டேஷன் எல்லாமே பக்காவாக வச்சிருக்காங்க. அதற்காக அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம ICAI அவார்ட்ஸ்ல வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டார் கேட்டகரியில நம்ம REC லிமிடெட்க்கு வந்து அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட். ICAIயோட பிரசிடென்ட் அன்கித் சுனில் தலேட்டு ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1949. எஸ் எஸ். இதே மாதிரி நம்ம BR கம்போஜ், நம்ம ஹரியானாவில் இருக்க சௌத்ரி சரண் சிங் ஹரியானா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் BR கம்போஜுக்கு வந்து MS சுவாமிநாதன் அவார்டு கொடுத்தாங்க. கரெக்டாக ஞாபகம் இருக்கா? ஸோ அவர் என்ன கேட்டகரிக்காக கொடுத்தாங்க? ஸோ அவர் எந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவர்? ஸோ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சொல்லிட்டேன். ஸோ ஆக்ரோனாமி ஞாபகம் இருக்கா? ஸோ சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் ஆக்ரோனாமிக்காக அவருக்கு வந்து அந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டது. MS சுவாமிநாதன் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டது BR கம்போஜ்க்கு. அவர் யாரு? நம்ம சௌத்ரி சரண் சிங் ஹரியானா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர். பேங்கிங். ஸோ தனலட்சுமி பேங்க் லிமிடெட் ஃபேஸஸ் 120.47 lakh மானிட்டரி பெனால்டி ஃப்ரம் RBI. அதாவது RBI வந்து 120.40 லட்சம் ரூபாய் வந்து பெனால்டி போட்டுருக்காங்க நம்ம தனலட்சுமி பேங்க்குக்கு. ஸோ எதற்காக இவ்வளவு பெனால்டி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு 3 கேட்டகரியில வந்து அவங்க வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ்ல வந்து கரெக்டாக அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணல அப்படின்றதுக்காகவும்,
நோ யுவர் கஸ்டமர் டைரக்ஷன்ஸ் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ண, கேஒய்சி கரெக்டாக ஃபாலோ பண்ணல, டைரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்றதுக்காகவும், அதே டைம்ல வந்து இந்த டெபாசிட்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ற டைரக்ஷன்ஸையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்றதுக்காகவும் ஆர்பிஐ வந்து தனலட்சுமி பேங்க்குக்கு 120.40 லட்சம் ரூபாய் வந்து பெனால்டி போட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதுதான் உங்களுக்கான நியூஸ். கிளியர்? கிளியர். ஸோ தனலட்சுமி பேங்க் ஃபவுண்டட் 1927, ஹெட் குவார்டர்ஸ் திருசூர், சிஓ ஜே.கே. சிவன். எஸ் எஸ். இதே மாதிரி நம்ம ஈசா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கும் ஃபைன் போட்டுருக்காங்க. 29.55 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டுருக்காங்க. மானிட்டரி பெனால்ட்டி. இது வந்து ரீசன்ட் கிடையாது, ரிலேட்டட் தான். சரியா? ஸோ 29.55 30 லட்சம் ரூபாய்க்கு 45,000 கம்மி. சரியா? 45,000 கம்மியா வந்து 29.55 லட்ச ரூபாய் பெனால்ட்டி போட்டுருக்காங்க. எதற்காக அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் ரெகுலேஷன்ஸ் வந்து அவங்க நிறைய வயலேட் பண்றாங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 29 லட்ச ரூபாய் ஃபைனை போட்டு விட்டுருக்காங்க. 29 லட்சமே மினிமமா அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ். ஸோ ஃபைன் போட்டிருக்காங்க. கிளியர்? நெக்ஸ்ட், கர்நாடகா பேங்க் அண்ட் டிஜிவிருதி collaborate to provide financial service to dairy farmers and milk societies. அதாவது ஒன்றும் இல்லையா, கர்நாடகா பேங்க் வந்து டிஜிவிருதி அப்படின்ற ஒரு ஃபின்டெக் கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த சின்ன சின்ன டைரி ஃபார்மர்ஸ் அண்ட் மில்க் சொசைட்டிஸ்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து ஆஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம டிஜிவிருதி கூட கர்நாடகா பேங்க் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கொடுக்க போறாங்க. சரியா? ஸோ இதன் மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து டிஜிட்டலாகவே வந்து உங்களுக்கான இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சப்போர்ட் வந்து கொடுக்கப்படும். ஸோ அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறது வந்து, லோன் ப்ரொவைட் பண்ணுறது வந்து, ஸோ உங்களோட லோன் ரெகுலேஷன்ஸ்ல இருந்து, ஸோ உங்களோட லோன் ப்ராசஸ்ல இருந்து எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ டிஜிவிருதி மூலமாக நீங்கள் லோன் வாங்கலாம். ஸோ அவங்க வந்து கர்நாடகா பேங்க் மூலமாக தான் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. எஸ் எஸ். யாருக்கு? டைரி ஃபார்மர்ஸ் அண்ட் மில்க் சொசைட்டிஸ் மட்டும், எல்லாருக்கும் கிடையாது. ரைட் ரைட். அதற்காக மட்டும் இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட் ரைட். ஸோ கர்நாடகா பேங்க் ஃபவுண்டட் 1924, ஹெட் குவார்டர்ஸ் மங்களூரு, சிஓ ஸ்ரீகிருஷ்ணன் ஹரிஹர சர்மா. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம டிஜிவி மீன்ஸ் டிஜிவிருதி. ஸோ அந்த கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆனது 2019, ஹெட் குவார்டர்ஸ் பெங்களூர் கர்நாடகா, சிஓ ராகவன் வெங்கடேசன். எஸ் எஸ். இதே மாதிரி நம்ம கர்நாடகா பேங்க் வந்து கிளிக்ஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு இதே மாதிரி ஃபின்டெக் கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்கப்பா. ஸோ அது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து நார்மலாக ஜென்ரலாக கோலெண்டிங் பார்ட்னர்ஷிப் தான். சரியா? லோன் ப்ரொவைட் பண்றதுக்காக தான் யுபி பிளாட்ஃபார்ம் மூலமாக. ஸோ யுபி பிளாட்ஃபார்ம் மூலமாக நம்ம கிளிக்ஸ் கேபிட்டலும் கனடா பேங்க்கும் சேர்ந்து லோன் ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஸோ நீங்க யுபி பிளாட்ஃபார்ம்ல போய் கிளிக்ஸ் கேபிட்டல் லோன் வாங்கினீங்கன்னா அது வந்து கனடா பேங்க் மூலமாக தான் கொடுக்கப்படும். ஸோ இதுதான் அந்த ரூட். இந்த மாதிரி தான் அந்த ஸ்ட்ரக்சர். ரைட் ரைட். இன்டர்நேஷனல். ஸோ கேபினட் அப்ரூவ்ஸ் எம்ஓயு பிட்வீன் இந்தியா அண்ட் யூரோப்பியன் யூனியன். அதாவது யூரோப்பியன் கமிஷன் கூட நம்ம இந்தியா வந்து ஒரு எம்ஓயு ஒன்று போட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம கேபினட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு. எதற்காக இந்த எம்ஓயு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம் டெவலப் பண்ணணும், அதற்கான ஃப்ரேம்வொர்க்ஸ் வந்து இனோவேஷன்ஸ் வந்து நிறைய கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான எம்ஓயு தான் இந்த எம்ஓயு. இந்தியாவும் யூரோப்பியன் கமிஷன் போட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம யூனியன் கேபினட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியா வந்து லித்தியம் எக்ஸ்ப்ளோரேஷன் மைனிங் ப்ராஜெக்டாக ஒருத்தவங்களோட எம்ஓயு போட்டாங்களே, யார் கூட? அர்ஜென்டினா. எஸ் எஸ். நேஷனல். ஸோ பவர் கிரிட் அக்யூஸ் எஸ்பிவிஸ் ஃபார் கீ ரினியூவபிள் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட். அதாவது பவர் கிரிட் வந்து ஒரு 4 ப்ராஜெக்ட்ஸை வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. சரியா? டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டமான் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட், கோப்பல் 2 ககா 2 டிரான்ஸ்மிஷன் லிமிடெட், பிகினர் 3 நிமிரானா டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் அண்ட் நிமிரானா 2 பைரேலி டிரான்ஸ்மிஷன் லிமிடெட். ஸோ இந்த 4 ஸ்பெஷல் பர்பஸ் வைக்கல அப்படின்னா வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த எனர்ஜி டிரான்ஸ்மிஷனுக்காகவே உருவாக்கப்பட்ட ப்ராஜெக்ட்ஸை வந்து அக்யூர் பண்ணிருக்காங்க நம்ம பவர் கிரிட். சரியா? ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எதற்காக அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி ஜோன்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ நிறைய வந்து பவர் எவாக்குவேஷன்ஸை நிறைய கொண்டு வரணும். ஸோ ஐஎஸ்டிஎஸ்னா வந்து இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் டிரான்ஸ்மிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அதை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஸோ ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட்டுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க நம்ம பவர் கிரிட் 4. சரியா? யாரு? பவர் கிரிட். கிளியர்? ஸோ இதே மாதிரி பெட்டாவோல்ட் அப்படின்னு சொல்லி சைனாவை சேர்ந்த ஒரு கம்பெனிப்பா. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு அந்த பேட்டரி வந்து ஒர்க் ஆகும். ஸோ பவர் வந்து அதில் அந்த பேட்டரியில் வந்து 50 வருஷத்துக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டரி ஒன்று கண்டுபிடிச்சாங்க. பெட்டாவோல்ட் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப். எங்க? சைனால. ஏன்னா சைனால பெட்டாவோல்ட் அப்படின்ற கம்பெனி 50 வருஷத்துக்கு வந்து பவர் ஜென்ரேஷன் இந்த பேட்டரி வந்து கொடுக்கும், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக வந்து மொபைல்ஸ்லையும் டேப்லெட்ஸ்க்கும் நாங்கள் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இது கொண்டு வரல, அதுக்கு தான் யூஸ் ஆகிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸ்டேட் ஒடிசா அன்வில்ஸ் ப்ராஜெக்ட் டு டெவலப் ஹெரிடேஜ் காரிடார் இன் ஜெகநாத் டெம்பிள். அதாவது ஒன்றும் இல்லையா, ஒடிசா கவர்மெண்ட் வந்து ஸ்ரீ மந்திர் பரிக்ரமா பிரகல்பா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெகநாத் பூரியில ஜெகநாத் டெம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த டெம்பிள்ல வந்து ஒரு ஹெரிடேஜ் காரிடார் ஒன்று, காரிடார் மீன்ஸ் ஒரு தனியா ஒரு ஏரியா வந்து கொண்டு வர போறாங்க. 75 மீட்டர் அகலத்துல கிட்டத்தட்ட 9 டிஃபரெண்ட் ஜோன்ஸ் அந்த காரிடார்ல வந்து இருக்கும்.
அதை வந்து ஹெரிடேஜ் காரிடார் அப்படின்னு சொல்லி ஒரு காரிடாரா வந்து கொண்டு வர போறாங்க நம்ம ஜெகநாத் கோவில சுத்தி என்சர்க்கிள் பண்ணி, சரியா? ஸோ அதோட சேர்த்து வந்து அங்கே வந்து ஷேடட் ஃபுட் பாத்ஸும் இருக்கும், நிழல் பதிஞ்ச நடைபாதையும் இருக்கும், அதில் வந்து எமர்ஜென்சி லைனும் வச்சிருக்கோம். ஸோ இதோட சேர்த்து அந்த 75 மீட்டர் அகலம் இருக்க அந்த காரிடார் வந்து நாங்கள் கொண்டு வர போறோம். கிட்டத்தட்ட 9 ஜோன்ஸ் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ அந்த ப்ராஜெக்டோட பேரு ஸ்ரீ மந்திர் பரிக்ரமா பிரகல்பா அப்படின்ற ப்ராஜெக்ட். ரைட்? ஸோ இப்போதான் இன்னைக்கு கொஞ்சம் அயோத்தி திறந்துருக்காங்க. ஸோ இது இப்போ வந்து ஜெகநாத் டெம்பிள் ஒரு மாதிரி வேற மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம ஊரு. பரவாயில்ல, நல்லது நடந்தா சந்தோஷம். ஒடிசாவோட கவர்னர் ரகுபர் தாஸ், சிஎம் நவீன் பட்நாயக், கேபிட்டல் புவனேஸ்வர். ஸோ இதே மாதிரி நம்ம ஒடிசா கவர்மெண்ட் வந்து ஸோ ஒடிசாவோட தெர்மல் பவர் ப்ராஜெக்ட், ஸோ 2400 மெகாவாட்டுக்கான தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் ஒடிசாவில் இருக்கிறது வந்து நம்ம என்எல்சி லிமிடெட் வந்து பெல்லுக்கு கொடுத்துருக்காங்க, அவார்ட் கொடுத்துருக்காங்க. சார் பெல்லிட்ட வந்து ஒடிசாவில் இருக்க 2400 மெகாவாட்டில் இருக்க தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க என்எல்சி லிமிடெட். ரைட்? ஸோ யூபி கவர்மெண்ட் டு ஸ்டார்ட் ஹெலிகாப்டர் சர்வீஸ் ஃப்ரம் 6 டிஸ்ட்ரிக்ட் டு அயோத்தியா. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் சொல்றேன், உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து அயோத்தியாவுக்கு வந்து அவங்களோட 6 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து ஹெலிகாப்டர் சர்வீஸ் கொடுக்க போறாங்க. ஃபர்ஸ்டா வந்து லக்னோல இருந்து கொடுக்க போறாங்க. ஸோ அயோத்தியாவுக்கு வந்து 6 இடத்துல இருந்து ஹெலிகாப்டர் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. யாரு? அந்த உத்தரப்பிரதேஷ். சரியா? ஸோ இது மூலமா என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ நீங்க அயோத்தியா சிட்டியோட ஏரியல் தரிசனத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அதே வந்து ராம் டெம்பிளுக்கு நீங்க போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எங்கெங்க இருந்து இது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இருக்கு. ஸோ கோரக்பூர், ஸோ டோலக்பூர்லப்பா, டோலக்பூர்ல இங்க கோலக்பூர்ல தான் இருக்கு. டோலக்பூர்ல இங்க கிடையாது, கோரக்பூர், வாரணாசி, லக்னோ, பிரயாக்ராஜ், மதுரா அண்ட் ஆக்ரா. ஸோ இந்த 6 இடத்துல இருந்து தான் வந்து அயோத்தியாவுக்கு வந்து ஹெலிகாப்டர் சர்வீஸ் கொடுக்க போறாங்க உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட். ஸோ இதுல வந்து அந்த ஹெலிகாப்டர் வந்து அட் டைம்ல வந்து 5 பேர் ப்ரொவைட் பண்ணலாம், 5 பேர் போகலாம். அவங்க கையில ஒரு 5 கிலோ லக்கேஜ் வச்சுக்கலாம். ஸோ 400 கிலோ தான் லிமிட். சரியா? எஸ், 5 பேர், ஒரு ஆள் 80 கிலோ வச்சா 4 கிலோ ஆச்சு. ஸோ இது போக வந்து 5 கிலோ கையில வச்சுக்கலாம்னா அப்புறம் 5 5 25 425 கிலோ அப்படி வச்சுக்கலாம் போல. சரியா? எஸ், இல்லைன்னா ஓவராலா வந்து 400 கிலோ போல. ரைட்டு. கிளியரா? கிளியர். ஸோ யூபி கவர்னர் ஆனந்திபன் பட்டேல், சிஎம் யோகி ஆதித்யநாத், கேபிட்டல் லக்னோ. இதே மாதிரி நம்ம உத்தரப்பிரதேஷ் வந்து கிரீன் ஹைட்ரஜன் பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? கிளீன் எனர்ஜி வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கிரீன் ஹைட்ரஜன் பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இனிமேல் வந்து உத்தரப்பிரதேஷ் வந்து யாரும் வந்து கிரீன் ஹைட்ரஜன் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் ஏதோ பண்றாங்கன்னா அவங்க நிறைய கன்செஷன்ஸா இருக்கட்டும், நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் மூலமாக, இந்த பாலிசி மூலமாக உத்தரப்பிரதேஷ். எஸ் எஸ். ஸ்போர்ட்ஸ். ஸோ ஷிவ் ரெட்ஃபர்ன் to make history as a first ICC appointed female neutral umpire in bilateral series. bilateral seriesல வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஃபீமேல் நியூட்ரல் அம்பையரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க நம்ம ஐசிசி. சரியா? அவங்களோட பேர் தான் வந்து ஷிவ் ரெட்ஃபர்ன். ஸோ இவங்க வந்து இங்கிலீஷ் பீப்புள் வந்து இங்கிலாண்டை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க இங்கிலாந்து டீமுக்காக விளையாண்டவங்க. 1999 ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அம்பையரா இருக்காங்க. ஸோ இவங்க வந்து முதல் அம்பையர், ஐசிசி அப்பாயிண்ட் பண்ண முதல் ஃபீமேல் நியூட்ரல் அம்பையர் பைலேட்டரல் சீரிஸ்க்காக. யாரோட சீரிஸ்க்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க? ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கான பைலேட்டரல் சீரிஸ்க்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் ஷிவ் ரெட்ஃபர்ன். ரைட்? ஸோ ஐசிசி ஃபவுண்ட் ஆனது 1909, ஹெட் குவார்டர்ஸ் துபாய் யுஏஇ, சேர்மன் கிரெக் பார்க்லே. எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஐபிஎல் டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் இருக்கு பாத்தீங்களா? அடுத்த 5 வருஷத்துக்கு டாடா தான், டாடா ஐபிஎல் தான். சரியா? அடுத்த 5 வருஷத்துக்கும் ஐபிஎலோட டைட்டில் ஸ்பான்சர் வந்து டாடா தான், டாடா குரூப் தான். ரைட்டா? ரைட்டு. ஸோ அவ்வளவுதான், முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து 20ஆம் தேதி, 21ஆம் தேதி, 22ஆம் தேதி 3 வீடியோ மட்டும் இருக்கு. ஸோ 3 டேஸ் மட்டும் இருக்கு. நான் ஒரு 2 வீடியோவா கொடுத்துறேன் உங்களுக்கு. ஸோ படிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. சரியா? எஸ். ஓகே மக்களே. ஸோ பேஸ் போயிடலாமா? டாஸ் லைக்லி டு டேக் ஓவர் அஸ் ஆந்திர பிரதேஷ் காங்கிரஸ் சீஃப். யார் வந்து ஆந்திர பிரதேஷோட காங்கிரஸ் சீஃபாக எடுக்க போறாங்க? அவங்க பேர் என்ன? அவங்க யாரு? ஒய்எஸ் ஷர்மிளா. டேஷ் ஒன் சயின்ஸ் பேக்ஸ் தட் பெஸ்ட் ஃபிஃபா மென்ஸ் பிளேயர் அவார்ட். ஃபிஃபாவோட பெஸ்ட் மென் பிளேயர் அவார்டை யார் வாங்கினா? மெஸ்ஸி வாங்கியிருக்காரு. ஆர்பிஐ போஸ்ட் மானிட்டரி பெனல்டி ஆஃப் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் மானிட்டரி பெனல்டி போட்டாங்க. எவ்வளவு போட்டாங்க? 1 crore rupees. யூனியன் மினிஸ்டர் டாஸ் லான்ச்சஸ் எம்பிஎல்ஏடிஸ் இ-சாக்ஷி மொபைல் அப்ளிகேஷன். இ-சாக்ஷி மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணவங்க மினிஸ்டர் பேர் என்ன? இந்திரஜித் சிங். இந்திரஜித் ராவ். வேர்ல்ட் பேங்க் கீப்ஸ் இந்தியாஸ் ஃபினான்ஷியல் 25 ஜிடிபி growth estimate unchanged at எத்தனை பர்சன்டேஜ் சொல்லுவாங்க? ஃபினான்ஷியல் 25 வந்து ஜிடிபி ரேட் வந்து growth இந்த லெவல்ல இருக்கும்னு சொல்லி வேர்ல்ட் பேங்க் எவ்வளவு சொல்லிட்டாங்க? 6.4%. எஸ். ஸோ சிறப்பு, மகிழ்ச்சி எல்லாம். இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். ஸோ ரெகுலராக படிங்கயா, சரி மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நான் மிஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ நீங்கள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஊடால நிறைய வேலையாகி போச்சு. ஸோ நம்ம மார்க் இன்டர்வியூ போகிறது, அதுக்கான ப்ரிப்பரேஷன், ஸோ ஏகப்பட்ட வேலை போன வாரம் ஃபுல்லாக. செம்ம பிஸி, அது ஏன்னு தெரியல. செம்ம பிஸியாக போயிடுச்சு ஷெடியூல். ஸோ அதனால வந்து வீடியோ கொடுக்க முடியல, தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஸோ பொங்கல் வேற வந்துருச்சு. பொங்கல் ஹாலிடே விட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒர்க் வந்து, ஸோ அது இது எப்போ ரொம்ப கிளம்சி பண்ணிடுச்சு. ஸோ 2.5 மாசமா விடாமல் போயிட்டு இருந்தோம்.
ஸோ இப்போ இந்த ஒரு வாரம் மட்டும் கேப் விழுந்து போச்சு. கம்ப்ளீட் பண்ணிடுவோம், ஒரு பிரச்சனை இல்லை. நாளையோட கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ரெகுலராக வழக்கம் போல பிச்சுட்டு ஓடினே இருப்போம். சரியா? அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்கு, அடுத்தடுத்து லைவ் இருக்கு. ரெகுலராக படிங்க, ரெகுலராக படிங்க, ரெகுலராக படிங்க. சரியா? மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணி. ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான கண்டென்ட்டை, சாரி 18 19க்கான கண்டென்ட்டை முடிச்சிருங்க. ஸோ அடுத்தடுத்த கண்டென்ட்ஸ் உங்களை வந்து சேர்ந்துடும். ஸோ எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பபாய், சி யூ. கரெக்டா?